لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا السلام عليكم ورحمة الله وبركاته رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த துல்ஹஜ் மாதத்தை அடையிறதுக்கு முன்னாடி அதில் ரொம்ப முக்கியமான கிரியையான ஹஜ்ஜு எப்படி செய்யணும், அந்த ஹஜ்ஜுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அந்த ஹஜ்ஜுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை இங்கேருந்து போகிறவங்க எடுத்துகிட்டு போகணும், இப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்குற சமயத்தில் சில சகோதர சகோதரிகள் அந்த வீடியோக்களில் அவங்க சில கேள்விகளை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் உடனடியாக பதில் சொல்ல முடியாட்டாலும் கண்டிப்பாக இப்போ துல்ஹஜ் மாதம் வர்றதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ நம்ம பதில் சொல்கிறது ஹஜ்ஜுக்கு போகிற எல்லா சகோதரர்களுக்கும், இன்னும் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுற எல்லா சகோதரர்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஹஜ்ஜுக்கு போகும்போது என்னென்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும், ஃபுல் பேக்கேஜ் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சகோதரங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது இப்போ மினாவுக்கு போகும்போது அங்கே பர்டிகுலராக என்ன விஷயம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ஜினாலே அந்த துல்ஹஜ் மாதத்துடைய 8வது நாள்லேருந்து 12 அல்லது 13, அதாவது 5 அல்லது 6 நாட்கள் தான். அந்த நாட்களில் தான் நம்ம ஹஜ்ஜு செய்ய போகிறோம். நம்ம முன்னாடியே போயிடுவோம், அங்கே 40 நாட்கள் இருப்போம், மக்காலையும் மதினாலையும். இருந்தாலும் அந்த முக்கியமான நாட்களுங்கிறது இந்த 5-6 நாட்கள் தான். அதாவது நம்ம மினாவில் தங்கக்கூடிய நாட்கள் தான். அங்கேருந்து தான் நம்ம அரஃபாக்கும் முஸ்தலிஃபா ஜம்ராத் இப்படி எல்லா இடத்துக்கும் போக போகிறோம் இல்லையா. ஸோ இந்த நாட்களில் நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம மற்ற நாட்களில், அதாவது நம்ம முன்னாடி ஹோட்டலில் போய் தங்குவோம் இல்லையா, அப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டோன்னா கூட அங்கே வாங்கிறதுக்கு நமக்கு பக்கத்துலேயே கடைகள் இருக்கும், நம்மளால் வெளியே போக முடியும், நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது சரிங்களா. ஆனால் நம்ம மினா அங்கே டென்ட்டில் மினா அரஃபா முஸ்தலிஃபான்ற இடத்துக்குலாம் வந்துட்டோன்னா நம்ம எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுமோ அது நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ரொம்ப சிரமப்படுவோம், நம்மளுடைய இபாதத்துக்கள் அதனால் பாதிக்கப்படும். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத பல பொருட்களை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலும் அதுவும் நமக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹஜ்ஜுங்கிறது நம்மளால் ஒரு ஐடியா பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, நம்ம ஒருத்தர் செய்கிற ஒரு வேலை கிடையாது. ஹஜ்ஜுங்கிறது ஒரு கூட்டம், பல லட்சம் மக்களோடு நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம். ஸோ நம்ம என் பொருளை இங்கே வைப்பேன், நான் எடுத்துகிட்டு போவேன், அப்படியெல்லாம் நம்மளால் ஐடியா பண்ணவே முடியாது. நம்ம நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி தான் அங்கே இருப்போம். அவங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளும் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொண்டு போகிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு ரொம்ப சரியானதாக இருக்கணும், தேவையானதாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது சரிங்களா. அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு கரெக்டான பேக் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம மினாவில் தங்கும் போது அங்கே ரொம்ப ஸ்பேஷியஸாக அப்படியே நிறைய இடம் வச்சு அப்படிலாம் இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூடியூப்பில் பார்ப்பாங்க. அந்த யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப ப்ரீமியம், ரொம்ப ஹை லெவலில் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து ப்ரைவேட்டில் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க. அங்கே உள்ள மினா டென்ட்டு வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா, கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கும், அதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ பொதுவாக இப்போ இந்த ஹஜ் கமிட்டி மூலியமாக போகிறவங்களோ இல்லை ப்ரைவேட்லேயே எல்லாமே அந்த குவாலிட்டியில் இருக்காது சரிங்களா, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாப்பாடு கொடுத்துருவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான லெவலில் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற கற்பனையில் அங்கே போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சூட் கேஸ் வைக்கலாம், பெரிய லக்கேஜ் பேக் வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் போவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது சரிங்களா. ஸோ நம்ம எந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். நான் சொன்ன மாதிரி 6க்கு 2ங்கிற மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஒரு டென்ட்டுக்குள்ளேயே 500-1000 பேர் இருக்கிற சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு லக்கேஜ் பேக் வேணும். ஸோ இப்போ இதில் பார்க்குறீங்கள ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி இந்த ஷோல்டர் பேக் பார்க்குறாங்கல்ல, இந்த ஒரு பேக்கே போதும் சரிங்களா. இந்த பேக்குக்கு மேலே எந்த பேக்கும் நம்ம எடுத்துகிட்டு போவேனா, இதுக்குள்ளேயே நம்மளுடைய சாமானை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு சின்ன பேக் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் பேக்கு நம்மளுக்கு வேணும்.
ஓகேவா? ஏன்னா முதல்ல காமிச்ச பேக் வந்து நம்ம மினால மொத்தமாக நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த ஷோல்டர் பேக் காமிச்சோம் இல்லையா, இது வந்து நம்ம மினாலேருந்து அரஃபாவுக்கு போவோம் இல்லையா, அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேரி பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த ஷோல்டர் பேக்கை நம்ம மினால நம்ம டென்ட்லேயே வச்சுட்டு போயிடலாம். இப்போது நம்ம அந்த பேக்கோடையே நம்ம தூக்கிட்டு போனோன்னா சில நேரங்களில் எப்படி ஆகும்னா, நம்ம அரஃபாவுக்கு போவோம், அரஃபாலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு போவோம், முஸ்தலிஃபாலேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம மினாக்கு வந்து திரும்ப பொருளை வைக்கலாம், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே அமையாது. சரிங்களா? அங்கங்கே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, பேரியர் போட்டு வச்சுருப்பாங்க, மினா டென்ட்டுக்குள்ளே திரும்ப விட மாட்டாங்க. ஸோ திரும்ப விடாத போது நம்ம அந்த ஃபுல் லக்கேஜ் பேக்கோட தான், ஒருவேளை நம்ம அந்த கம்ப்ளீட் லக்கேஜ் பேக் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதோடையே தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஜம்ராத்து போகணும், ஜம்ராத்து போய் திரும்ப மினா டென்ட்டுக்கு வரணும். ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அரஃபாலேருந்து முஸ்தலிஃபாவிற்கு நடந்து செல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் பஸ் வசதி உடனே அமையாது. அதே மாதிரி பஸ் வசதி அமைந்தாலும் எல்லாராலும் நேரத்துக்கு போக முடியாது. அதனால் நடந்து போயிடலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 11 கிலோமீட்ரு, அப்புறம் முஸ்தலிஃபாலேருந்து மினாக்கு திரும்ப ஒரு 5 கிலோமீட்ரு, அப்புறம் மினாலேருந்து ஜம்ராத்துக்கு ஒரு 7 கிலோமீட்ரு, அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் அடித்து அது எப்படி வரணுமோ அது ஒரு 8 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட. அதாவது நடந்து போனோன்னா அது அந்த ஒரே சுற்றுலேயே 25 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக. அதாவது அவங்கவுங்களுடைய டென்ட்டோடைய டிஸ்டன்ஸை பொறுத்து, ஜம்ராத்தோடைய டிஸ்டன்ஸை பொறுத்தும் கொஞ்சம் முன்னப்பின வரலாம். ஸோ அந்த அளவுக்கு 25-30 கிலோமீட்டர் ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி கூட சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லா லக்கேஜையும் நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம அலைய முடியாது. ஸோ அதனால் அந்த சின்ன பேக் நமக்கு வேணும். ஸோ அந்த சின்ன பேக்கில் முதல்ல நான் என்ன வச்சுக்கணும்னு சொல்லிடுறேன், அப்புறம் பொதுவாக நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ அந்த சின்ன பேக்கு நம்ம அரஃபாவுக்கு போகும்போது தேவைப்படுறது. அதுக்குள்ளே நீங்கள் முதல்ல என்ன வச்சுருங்க அப்படின்னா, நம்ம குரான் வச்சிடணும், சின்ன குரான் ஒன்று. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு ஃபோன்லேயே குரான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக அந்த குரானெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக மைண்ட் டைவர்ட் ஆகும், நம்ம ஒழுங்காக அதுக்குள்ளே போக முடியாது. சின்ன குரான் முக்கியம், துவா புக்கு முக்கியம், தஸ்பீக் மணி முக்கியம், அது முக்கியம். நீங்கள் கால்குலேட் பண்ணுறவங்க கையிலே கால்குலேட் பண்ணலாம், ஆனால் நிறைய பேருக்கு டைவர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க தஸ்பியோ அந்த கவுண்டர் அதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த முஸ்தலிஃபாவில் படுக்கிறதுக்கு பாய். சரிங்களா? அது கண்டிப்பாக வேணும். ஸோ லைட் வெயிட் மேட்டை அதுக்குள்ளே வச்சுருங்க. அடுத்து முசல்லா ஒன்று லைட் வெயிட். சரிங்களா? அதையும் ஒன்று வச்சிடணும். அடுத்து ஒரு ஏர் பில்லோ. சரிங்களா? அதையும் ஒன்று வச்சுருங்க. அடுத்து அந்த முஸ்தலிஃபாவில் கல் எடுத்து ஜம்ராத்துக்கு போட போகும் இல்லையா, அந்த பை, சின்ன பை, அதையும் அந்த பேக்குள்ளே வச்சுருங்க. அடுத்து ஸ்நாக்ஸ். சரிங்களா? கண்டிப்பாக டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அடுத்து சிப்ஸோ வேறு ஏதாவது பிஸ்கட்ஸு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளால் நிறைய நேரங்களில் நிறைய பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா, முஸ்தலிஃபாலேருந்து மினாக்கு போய் இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப ஜம்ராத்துக்கு போக மாட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படியே கண்டினியூவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐட்டங்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பேகுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு தண்ணி பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படுற மருந்துங்க. சரிங்களா? நமக்கு ஒரு சுகரோ பிபியோ இல்லை ஃபீவரோ அந்த நேரத்தில் தலைவலியோ அந்த ஒரு நாட்குள்ளே தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு நாள், அதாவது மினால போய் இறங்கிட்டு நம்ம அரஃபாக்கு வந்து என்னைக்கு போவோம், மினால ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் காலைல ஃபஜ்ருக்கு அப்புறம் போவோமா. ஸோ நம்ம அந்த நாளில் தான் நான் சொல்கிறேன், 9வது நாள்லேருந்து தான் சொல்கிறேன். சரிங்களா? மொத்த பேக்கேஜும் இன்னும் சொல்லலை, இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நமக்கு தேவையான மருந்துகளை அந்த ஒரு நாளைக்கு தேவையான மருந்து அந்த சின்ன பேக்கில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஜம்ராத்துக்கு போகிற வழியில் ஃபுல்லாக என்னவாக இருக்கும், பயங்கர வெயிலாக இருக்கும். அதாவது போகும்போது கூட ஷெல்டர் இருக்கும், வரும்போது ஒன்றுமே இருக்காது, ஓப்பனாக தான் இருக்கும், செம்ம வெயிலாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, அங்கே தண்ணி வந்து நிறைய இடத்துல இருக்காது, தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ தண்ணி பாட்டில் கண்டிப்பாக அந்த சின்ன பேக்கில் இருக்கணும். சரிங்களா? அடுத்து அந்த வெயிலேருந்து தாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா, அதை முகத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா ரொம்ப உடம்பு வந்து என்னவாயிடும்னா டீஹைட்ரேட் ஆகிடும், மயக்கம் வந்துடும். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை என்ன பண்ணோம், தண்ணி வச்சு என்ன பண்ணோம், அடிச்சுட்டே வரணும். கர்ச்சீஃப் வச்சு முகத்தை தொடச்சிக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஆண்களும் தலையை மூடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அந்த யௌமுன் நகர் வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த கல் எறிஞ்சு முடியை எடுத்த பிறகு தான் அவங்க வந்து அந்த இஹ்ராம்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த இது இருக்கிறதுனால கேப் போட முடியாது. அந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடை வேணும். ஸோ ஒரு வெள்ளை கலர் கொடையை வந்து சின்னதாக, அதாவது ஹேண்டியாக, எந்த வெயிட்டும் இல்லாமல் ஒரு கொடையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ இந்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த சின்ன பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம வந்து எமர்ஜென்சி வேறு ஏதாவது நமக்கு தேவைப்படும் இது கண்டிப்பாக அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ப்ளஸ் அந்த டென்ட்டுடைய நம்பரு எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஐடி கார்டு எப்போவுமே வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லது, சரிங்களா? ஏன்னா டென்ட் கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்கள் அந்த சின்ன பேக்கில் வச்சியே அந்த பெரிய பேக்குள்ளே வச்சிட்டா நல்லது, சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா பொதுவாக நம்ம எப்போவுமே எடுத்துகிட்டு போகிற பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இதெல்லாம் வைக்க போகிறோம். சோப்பு வந்து நம்ம இஹ்ராமுக்கு முன்னாடி, அதாவது அந்த 10வது நாள் நம்ம முடி இழக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அன்சென்டட் சோப் தான் போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ் உள்ள சோப்பு போட்டுக்கலாம், சென்ட்டு கூட போட்டுக்கலாம், சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து துணிமணின்னு பார்த்தா நம்ம நிறையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆண்கள் இப்போ 8வது நாள் அங்கே கிளம்பி போகிறாங்களா, 10வது நாளோட வேலை முடிஞ்சிடும் இல்லையா, இஹ்ராம்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஹ்ராம் இருந்தால் போதுமானது, சரிங்களா? இந்த பேகுக்குள்ளே அவ்வளோதான் வைக்க முடியும் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இஹ்ராம் இருக்கணும், 2 ட்ரெஸ்ஸு, சரிங்களா? 2 செட்டு ட்ரெஸ்ஸு. அதுவுமே வந்து இப்போ 13 வரைக்கும் தங்குறவங்களுக்கு தான் அந்த 2 செட்டு ட்ரெஸ்ஸு கூட தேவைப்படும். ஏன்னா 10வது நாள் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை மாற்றின பிறகு 12வது நாள் சாயங்காலமே கிளம்புறவங்களுக்கு கூட அது தேவைப்படாது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ லைட்டாக கேரி பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ ஆண்கள் என்ன பண்ணும், ஒரு சின்ன டவல், இந்த 2 செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு இஹ்ராம், ஒரு ஊடப்படாத ஒரு செருப்பு, சரிங்களா? அப்புறம் அவங்க அணிகிற அந்த பெல்ட் இருக்கு இல்லையா அது. ஸோ அதை வந்து அவங்களுடைய பேக்கில் வச்சுக்கணும். ப்ளஸ் அந்த பவர் பேங்க், அந்த சார்ஜரு, அந்த ப்ளக் பாயிண்ட் இப்படிலாம் இருக்கும் இல்லையா, இது அவங்களுக்கு தேவையானதை அதில் வச்சுக்கலாம். ஸோ பெண்கள் ஆடைன்னு பார்க்கும்போது பெண்களும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா அங்கே போய் ஆடையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு இப்போது கண்டிப்பாக ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தேவைப்படும். ஏன்னா 8வது நாள் போகிறாங்க. 8லேருந்து இப்போ ஒரு 10வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இப்போ அந்த யோமுன் நகர் அன்னைக்கு காலையில் ஜம்ராத்துக்கு போய் கல் எறிஞ்சிட்டு குர்பானி கொடுத்த பிறகு முடியை வெட்டிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே குளிக்கலாம் வசதி இருக்காது, சரிங்களா? அங்கே உள்ள அந்த சின்ன டாய்லெட்டில் அதுவே பயங்கர க்யூவில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாங்க, குளித்து ட்ரெஸ் மாற்றுவாங்க. அது தப்பு கிடையாது. அப்படி உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நல்ல சோப்பு போட்டு குளித்து அன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம், ட்ரெஸ் மாற்றிக்கலாம். இல்லை சாதாரணமாக எனக்கு அங்கே இடம் இல்லைன்றவங்க நம்ம டென்ட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணிக்கலாம், வேறு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கலாம், சரிங்களா? ஏன்னா அன்றைக்கி இங்கே பெருநாள் கொண்டாடுற நாள் தானே. இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, ஹாஜிகளுக்கான பெருநாள் அன்றைக்கி தானே. ஸோ ஆணோ பெண்ணோ சரி அன்றைக்கி அந்த ட்ரெஸ் மாற்றுறதோடு சரி புர்கா மாற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களாலலாம் சும்மா நம்ம நினச்சிக்கலாம் இருக்க முடியாது. அங்கே போனால் நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுவோம்லாம் நினைக்க முடியாது. ஸோ ஹாஜிகள் வந்து அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி அப்படியே வாசனையாக இதுவாக திரிய மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வேர்வை வாடையோட ஒரு அழுக்கோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? பல கஷ்டங்களோட தான் ஹாஜிகள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஆண்களுக்கு 2 செட்டு ட்ரெஸ்ஸு ஒரு இஹ்ராம் மாதிரி, பெண்களுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு புர்கா, அப்புறம் ஒரு 2 மக்கனா வேணால் எடுத்துக்கலாம், மாற்றிக்கிற மாதிரி அடிக்கடி கொஞ்சம் மாற்றிக்கிற மாதிரி அது வேணால் பண்ணலாம். அதை தவிர வேறு எதுவும் அவங்க மாற்ற முடியாது அவங்களால. ஸோ 2 பேருக்கும் தேவையான அந்த மருந்துகள், சரிங்களா? அது சுகரு, பிபி, ஃபீவர், கோல்டு, இப்படி தலைவலி, வயிற்று வலி, இப்படி என்னென்ன இருக்கோ, வாந்தி பேதி, இப்படி என்னென்ன டேப்லெட்ஸ் இருக்கோ, இம்பார்ட்டண்ட் எமர்ஜென்சி டேப்லெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பாடி டீஹைட்ரேட் ஆகிடும். அதனால் வந்து ஓஆர்எஸ் பவுடரு, எலக்ட்ரோலைட் பவுடர் இப்படி எடுத்து வச்சுக்கணும், டேங்க் பவுடர் இப்படி என்ன பண்ணணும். அங்கே தண்ணி, அதாவது மினால தங்கி இருக்கும்போது அங்கே நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த தண்ணி எடுத்து நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் அங்கேயும் வந்து ஜம்சம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறன்றவங்க இந்த பேக் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. முதல்ல வந்து வாட்டர் பாட்டிலை சும்மா தானே எடுத்துகிட்டு போவோம். அந்த ஒரு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் ஜம்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம், சரிங்களா? அடுத்து வெயிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போகலாம். கேப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா ஏன்னா பொதுவாக 10வது நாளோட அந்த இஹ்ராம்லேருந்து வெளியே வந்துடலாம். அப்போ ஆண்களும் கேப்பு போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா அங்கேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த தவாஃபே இஃபாதா செய்ய போவாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து அங்கே சரியான வெயிலாக இருக்கும், மக்காவுக்கு வரைக்கும் போகணும். ஸோ அந்த கேப் தேவைப்படும். ஹேங்கி இருந்தால் ஹேங்கி மூஞ்சில் கட்டிக்கலாம். அடுத்து வைப்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா பெண்களால் எல்லாராலையும் சொன்ன மாதிரி நான் குளிக்கிறதுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆண்கள் கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த வைப்ஸ் வச்சு தான் நம்ம உடம்பெல்லாம் தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வைப்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அடுத்து பெண்களுக்கு வந்து என்னவாகும்னா, அங்கே பீரியட்ஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு சானிட்டரி நாப்கின் தேவைப்படும். அப்புறமா வயதானவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு அந்த டிஸ்போசபிள் பேட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு டக்குன்னு டாய்லெட் போகும்போது ஏன்னா ரொம்ப க்யூவில் நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கிறது நல்லது.
ஸோ பொதுவாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அங்கே வேஸ்லின் அந்த மாதிரி லிப் பாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போய்க்கலாம். தலைமுடியை நீக்கணும் இல்லையா, அப்போது அங்கே தலைமுடியை நீக்கிறதுக்கு ஜம்ராத்து பக்கத்தில் என்ன தான் பார்பர் ஷாப் இருந்தாலும் அதிகமான ஜன நெருக்கடினால எல்லாராலும் அங்கே பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே திரும்பி டென்ட்டுக்கு வந்து மினாக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி தான் தலைமுடியை நீக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கையில் வந்து இந்த ட்ரிம்மரோ இல்லை ஷேவிங் மிஷினோ இருந்தால் தான் நம்ம வந்து முடியை இறக்க முடியும். அப்போ தான் நம்ம இஹ்ராம்லேருந்து வெளியே வர முடியும். அப்புறம் சீப்பு, சிசர், அப்புறம் தைப்பேட் கண்டிப்பாக தேவைப்படும். அதை வந்து நம்ம அந்த சின்ன பேக் இருந்துச்சு இல்லையா அதுலேயே வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா அப்போ தானே நம்ம அந்த இஹ்ராம் ஆடையோடு நம்ம வருவோம் இல்லையா. 8வது 9வது அரஃபாலேருந்து நடக்கும்போது அந்த இஹ்ராமோட நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சின்ன பேக் மொதல் சொன்னேன் இல்லையா அதுலேயே வந்து அந்த தைப்பேட், அப்புறமா அந்த டால்கம் பவுடர், ஏன்னா அவங்க காலுக்கு 2 உரசம் இல்லையா இஹ்ராம் அணிந்து, அந்த டால்கம் பவுடர், அடுத்து கேண்டிட் பி பவுடர், அந்த ஆயின்மெண்ட்டு, இப்படி எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப மஸ்ட் ஆண்களுக்கு அதை வச்சுக்கிறது நல்லது. ஸோ 10வது நாள் முடிஞ்ச பிறகு இப்போ பொதுவான பேக்கில் வந்து நம்ம இன்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஆண்களும் பெண்களும் இன்னர்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமாக ஆண்களும் பெண்களும் ஒரு எக்ஸ்ட்ரா செப்பல் வந்து என்ன பண்ணணும், பொதுவாக கேரி பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பேக்கில் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. அது நல்லா யூஸ் பண்ண ஒரு செப்பலாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. அதையும் உள்ளே வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா பொதுவாக நம்ம ஸ்நாக்ஸ் நிறையா எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த 2 செட்டு துணி, ஒரு செட்டு இஹ்ராம் தவிர கொஞ்சம் இடம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அங்கே சாப்பாடு நம்ம கிட்டத்தட்ட 5-6 நாள் சமாளிக்க வேண்டியிருக்கு. சாப்பாடு ஒழுங்காக இருக்காது, அதாவது தருவாங்க, ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேருக்கு ஒத்துக்காது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பட்னி கிடக்க முடியாது. எப்படி இபாதத் செய்கிறது, இவ்வளோ தூரம் நடந்து டெய்லி எவ்வளோ நடக்க வேண்டியிருக்கும் இன்னும் சரிங்களா. ஒரு நாளோட இதுவே நான் 25 கிலோமீட்டருக்கு மேலேன்னு சொன்னேன். ஸோ இன்னும் எவ்வளோ நடக்க வேண்டியிருக்கும். அந்த 13 வரைக்கும் தங்குறவங்க டெய்லி போய் கல்லெறிஞ்சிட்டு வரணும். ஸோ அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, டேட்ஸு, பிஸ்கட்ஸு, சிப்ஸு, வேஃபர்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ப்ரெட்டு ஜாம் கூட வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டா நல்லது. கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா. ஏன்னா எல்லாருக்கும் அந்த சாப்பாடு பிடிக்காது. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாப்பாடு பிடிக்காதெல்லாம் அந்த சாப்பாடை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு தான் அது ஒத்துக்காது சரிங்களா. வெளியூர்லேருந்து போகிறது நமக்கு தான் ஒத்துக்காது, அங்கே உள்ளவங்களுக்கு ஒத்துக்கும். ஸோ அங்கேயே வெளியே டென்ட்டுக்கு வெளியே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கடை போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸ்டால்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அவங்கக்கிட்ட போய் இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட அவங்க வாங்கிப்பாங்க. அதனால் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, அங்கே உள்ளவங்க கையில் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஒத்துக்கிட்டால் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். நிறைய தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களுமே வாங்கி வச்சுக்கணும். ஆனால் எந்த விஷயமே பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சோப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கூட இப்போ இஹ்ராமுக்கு முன்னாடி இருக்கிற அன்சென்டடாக இருந்தாலும் சரி, இஹ்ராமுக்கு அப்புறமா இருக்க சென்டட் சோப்பாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே ஒரு சின்ன பேக்கு, இப்போ பேப்பர் மாதிரி கூட வருது இல்லையா, தண்ணி பட்டோன்னே இதுவாக வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். ஷாம்புனா கூட ஒரு சின்ன பாக்கெட்டு, பேஸ்ட்டுனா கூட சின்னதாக சரிங்களா. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்ன இதுவாக தான் நம்ம வாங்கி வச்சுக்கணும். சோப்புன்னொன்னே இவ்வளோ பெரிய 100 கிராம்ஸ் சோப்பு வாங்கி வச்சுக்கிறேன், பேஸ்ட் இவ்வளோ வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிலாம் நம்ம வாங்கக்கூடாது. வைப்ஸ்லேருந்து எல்லாமே சின்ன பாக்கெட்டு சரிங்களா. ஒரு அந்த 5 நாளைக்குள்ளே தேவைப்படுற மாதிரி ரொம்ப கச்சிதமான ஒரு பாக்கெட்டுங்களாக தான் நம்ம வாங்கி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி சிசர்லேருந்து எல்லாமே சின்னதாக நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது. அடுத்து பார்த்தோன்னா அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் தக்குவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த தக்குவாவோடு தான் நம்ம இந்த மினாவுக்கு நம்ம கிளம்புறோமா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஹோட்டலில் போய் தங்கியிருக்கும் போது நிறைய பேருக்கு சண்டை வரும். ஏன்னா இங்கேருந்து போகும்போது இங்கே உள்ளவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அங்கே போன பிறகு ஹோட்டலில் ஒரு 20 நாள் 25 நாள் தங்கிட்டு தான் இங்கே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது சண்டை போட்டுருவாங்க. ஸோ போட்டதோடு இப்படி ஹஜ்ஜி கிளம்புவாங்க. ஸோ அந்த ஹஜ்ஜி நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமுறையில் என்ன சொல்கிறான், அது ஹஜ்ஜில் என்ன இருக்கக்கூடாது, சண்டைகளோ வீண் பேச்சுகளோ அசிங்கமான பேச்சுகளோ இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது ஹஜ்ஜி இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்,
இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு தான் கிளம்பணும். அவங்க யாருலாம் நமக்கு தெரியாது, நம்ம அங்கே போய் கொஞ்ச நாள் தான் அவங்ககிட்ட பழகிருப்போம், அதுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கிளம்பணும். அடுத்து இந்த 10வது நாள் நான் சொல்கிறேன் இல்லையா, யௌமுன் நஹர் அன்னைக்கு நம்ம அந்த மினாவில் தங்கி இருக்கும் போதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தான் முடிஞ்சிருச்சே, இப்போ இஹ்ராம் களைஞ்சிட்டோம், அதாவது தவாஃபே இஃபாதா பண்ணிவிட்டு இஹ்ராம்லேருந்து களையிறது ரொம்ப நல்லது. அப்போ புது ட்ரெஸ் போட்டு களையிறது ரொம்ப நல்லது தான். ஸோ ஒருவேளை தவாஃபே இஃபாதாவை 11வது நாள் 12வது நாள் பண்ணிக்கலான்றவங்க கூட அன்றைக்கி இஹ்ராம்லேருந்து வெளியே வந்துடலாம். அதாவது எல்லா ரூல்ஸ்லேருந்தும் வெளியே வந்துடலாம், ஆனால் உடல் உறவு மட்டும் கொள்ளக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்த உடனே அந்த 10வது நாளே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இப்போ கூட இருக்க மினால நிறைய பேர் கூட தங்கியிருக்கோம் இல்லையா, சில சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டுருவாங்க. ஹஜ்ஜுங்கிறது அந்த 12-13 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பொதுவாகவே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, ஆனால் ஹஜ்ஜில் அது கூடவே கூடாது. சரிங்களா? அதனால் என்னதான் அந்த யௌமுன் நஹர் அன்னைக்கு நம்ம குர்பானி கொடுத்து முடிய வெட்டி வெளியே வந்தாலும் அந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி திருமண பேச்சுக்கள்லையும் ஈடுபடக்கூடாது. அதாவது திருமண பேச்சுக்கள்லாம் ஒரு சாதாரணமாக பேசிக்கலாமே தவிர இந்த உடல் உறவை தூண்டுற விதமான பேச்சுக்கள்லையோ, இப்போ ஒரு கணவன் மனைவி தங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம வந்து இஹ்ராம்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தவாஃபே இஃபாதா முடிகிற வரைக்கும் அவங்க இஹ்ராம்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையாக வெளியே வந்துட்டோம்னு நினைக்கக்கூடாது. அந்த 13வது நாள் முடிகிற வரைக்குமே எந்த விதமான சண்டை சச்சரவுகளில் மற்றவர்கள் கூட ஈடுபடாமல் இருக்கிறது தான் முழுமையான ஹஜ்ஜு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நிறைய பேர் முஸ்தலிஃபால சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த ப்ரெட்டு இந்த மாதிரி ஜாம் எதையாவது என்ன பண்ணுவாங்க, தூக்கி தூக்கி போடுவாங்க. சில பேர் அதை வாங்குறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வாங்காமல் போவாங்க. ஸோ அந்த மாதிரியும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இவங்ககிட்ட இப்படி நம்ம வந்து பிச்சை வாங்குற மாதிரி வாங்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு போனோன்னா, ஒருவேளை மினாவுக்கு வராமல் நம்ம பொருட்களை எடுக்காமல் நம்ம அப்படியே கண்டினியூவாக ஒரு வேளை நம்ம முஸ்தலிஃபாலேருந்து மினாவுக்கு போய், மினாலேருந்து ஜம்ராத்துக்கு போய், ஜம்ராத்துலேருந்து திரும்பி வர மாதிரி நம்ம இருந்தோன்னா நடுவில் நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நடுவில் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு ட்ரக் மாதிரி வந்து தூக்கி தூக்கி போடுவாங்க. சரிங்களா? ஸோ முஸ்தலிஃபாவில் வச்சு அது நடக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி பேக்கில் வச்சுக்கணும். வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அப்புறமா பின்னாடி கஷ்டப்படுவோம். அடுத்து வந்து நம்ம மினால நிறைய பேர் கூட தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த தங்கி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை வேறு மாதிரியாவது நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த பெட்டு இருக்கு இல்லையா, அந்த பெட்டுலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பெட்டை தூக்கி வெளியே வச்சிடலாம். சரிங்களா? அந்த டென்ட்டுக்கு வெளியே வச்சுட்டு அந்த பெட் இருந்த இடத்துல நம்ம வந்து முசல்லாவை விரிச்சிட்டு அங்கே ஒரு குரானையும் நம்ம துவா புக்கையும் வச்சு நம்ம நிறைய நஃபில் தொழுகலாம், குரான் ஓதலாம், திக்ரு செய்யலாம். சரிங்களா? தஸ்பீஹ் செஞ்சு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா மற்றவர்களுக்கே நமக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்மளும் இபாதத் செய்யலாம் அப்படின்னு நம்ம பெட்டுக்கு மேலேயே கொண்டு போய் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பெட்டை வச்சுட்டு வந்து அவங்களும் இபாதத் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அங்கே கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டும் விலை மதிப்பில்லாதது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை கோடி மில்லியன் மக்களுக்கு கொடுக்காத ஒரு சான்ஸை அல்லாஹ் தஆலா சில குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்குறான். அதில் நானும் ஒருத்தி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு வந்து அங்கே போய் நேரத்தை வீணாக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வரவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் போகும்போது நம்ம ரொம்ப இதுவாக தான் போவோம். அப்படி இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஷைத்தான் விடுவானா? எவ்வளோ பெரிய ஹஜ்ஜி, அதுவும் இந்த 5 நாட்கள் 6 நாட்களில் ஷைத்தான் விடுவானா? நம்மளை வந்து வழி கெடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய கூலியை கிடைக்க விடாமல் ஆக்கிறது தான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு டாஸ்கே அங்கே, இல்லையா? ஸோ அதை அவன் ரொம்ப பண்ண ரெடியாக இருப்பான். அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயத்த நம்ம பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம தொழுதுட்டு தஸ்பீஹ் செஞ்சுட்டு வேறு எந்த விஷயங்கள்லையும் நம்ம வந்து என்ன பண்ணாமல் கவனம் செலுத்தாமல் அங்கே உள்ள எந்த குறைகளையும் பெருசுப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காமல், சரிங்களா, நம்ம அப்படி இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த 5 நாட்களோ அல்லது 6 நாட்களோ பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ தயவு செய்து கமெண்ட் செய்யுங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.